என்ன செல்வா, பேப்பர்ல விளம்பரம் சும்மா பளபளன்னு இருக்குது. காலை உணவு திட்டம், புதுமை பெண்ணுன்னு போட்டவெல்லாம் அள்ளுத. விளம்பரம் என்னவோ அள்ளுது போக, ஆனா பள்ளிக்கூடத்து சாப்பாட்டுல பள்ளி தான் விழுது. கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்துல 44 பசங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுமா? என்னது? அட பாவமே, விளம்பரத்துக்கு மட்டும் வருஷத்துக்கே 150 கோடி செலவு பண்றாங்களாமே. ஆபா, டிவிலையோ பேப்பர்லயோ முதல்வர் முகம் தெரியறதுக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஆனா சத்துணவு கூடத்துல ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட தோப்பு இல்லை. போடபாசோ பட்டுக்கோட்டை, அதுக்கு முன்னாடி ஓடக்கால் பாளையம்னு லிஸ்ட் நீளுதுப்பா. இது என்ன விடியல் ஆட்சியா இல்ல பள்ளி ஆட்சியா? விளம்பரத்துல காட்டுற அக்கறையில ஒரு 10% சாப்பாட்டுல காட்டக்கூடாதா? பின்ன நான் இல்லாம வேற யாருடா? டேய், இது விடியல் அரசு இல்ல, இது வெறும் விளம்பர அரசு. ஜூன் மாசம் புழு விழுந்த பழைய அரிசிய போட்டு பசங்களை அழ வச்சாங்க. செப்டம்பர்ல பள்ளியில பள்ளி, பிப்ரவரியில கரூர்ல பள்ளி, இப்போ மார்ச் மாசம் கவுண்டம்பாளையத்துல மறுபடியும் அதே பள்ளி. பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு 44 பிஞ்சு குழந்தைங்க வாந்தி எடுத்து மயங்கி கிடக்குறாங்க. பெத்தவங்க ஆஸ்பத்திரி வாசல்ல கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது? ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாயை எடுத்து நான் தான் பெஸ்ட்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கு. விளம்பர தட்டுல அல்வா கொடுக்கறத விட்டுட்டு ஸ்கூல் தட்டுல சுத்தமான சோறு போடுங்கடா. அதிகாரிகளும் கலெக்டரும் வாரம் ஆய்வு பண்ணாம என்ன பண்றாங்க? நிர்வாக குளறுபடிக்கு இதுதான் சாட்சி. பிஞ்சு குழந்தைக்கு உயிரோட விளையாடுறத இதோட நிறுத்திக்கோங்க. இல்லனா மக்கள் உங்களை விளம்பரத்தோட சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரியா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க சொன்னீங்களே, அந்த புழு விழுந்த பழைய அரிசிய போட்டு பசங்க அழுதாகண்டு, அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆச்சே. அப்படியும் இந்த அரசுக்கு கண்ணு தெரியலையா? ஏன் பழைய அரிசிய போடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பசங்க பயத்தை விட பிம்பம் முக்கியடா. கோடை விடுமுறை முடிஞ்சு 1 மாசமா சும்மா கிடந்த அரிசிய போட்டிருக்காங்க. விளம்பரத்துக்கு 150 கோடி செலவு பண்றவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அரிசியை செக் பண்ண நேரம் இல்லை. ஐயா, இன்னொன்று, கரூர்ல பிப்ரவரி மாசம் பள்ளி விழுந்தப்போ 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா மார்ச் மாசம் கவுண்டபாளையத்துல அதே மாதிரி நடக்குதே. நடவடிக்கை எடுத்தும் ஏன் பயம் இல்ல? செல்வம், சஸ்பெண்ட் பண்றது வெறும் கண் துடைப்புடா. வேறு அழுகி போயிருக்கு. இவங்க இலைய வெட்டி இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்களும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் வாரம் ஸ்கூல் கிச்சனுக்கு போய் நேரடியா ஆய்வு பண்ணணும். ஆனா அவங்க ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பிஞ்சு குழந்தைங்க உயிருக்கு இங்க மதிப்பில்லை. விளம்பர தாள்களுக்கு தாண்டா மதிப்பு. அப்போ காலை உணவு திட்டம்னு அரசு கொண்டாடுறது எல்லாமே வெறும் பேப்பர் மட்டும்தானா? திட்டம் நல்லதுதான், ஆனா அந்த திட்டத்திலையும் தரம் இல்லையே. பட்டுக்கோட்டை, புங்கம்பட்டின்னு எல்லா இடத்திலையும் பள்ளி தான் விழுது. 53 மாணவர்கள் படிச்ச துவரக்குறிச்சி பள்ளியில 15 பேருக்கு வயிற்று வலி வந்திருக்கு. சட்டம் ஒழுங்குல காட்டுற அதே அலட்சியத்தை இன்னைக்கு சாப்பாட்டுலையும் காட்டுறாங்க. இதுக்கு தீர்வே இல்லைங்களா ஐயா? தீர்வு ஒண்ணுதான். விளம்பரத்துக்கு செலவு பண்ற காசுல ஒரு பகுதியை எடுத்து எல்லா ஸ்கூல் கிச்சன்லயும் சிசிடிவி வைக்கணும். சுகாதாரமான முறையில பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். இத செய்யாம ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே பெஸ்ட்னு சொல்லிக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. இது விடியல் அரசு இல்ல, நிர்வாக தோல்வியில தூங்கிட்டு இருக்கிற அரசு. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு கடைசி தேர்தல். மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி.